கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை காலை நேர முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். எழுதியவர் கலாபூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசின். மைமோன், மைமோன், சுரு கோடி வாங்கோ, சுரு கோடி வாங்கவா. என்னப்பா என்னப்பா அவசரம்? என்ன கூப்பிட்ட சத்தத்துக்கு சோத்துக்கு உப்பு ஊற்றினோ இல்லையோன்னு மறந்து போயிட்டு நான் டக்பாக்கன்னு சொல்லிக்கப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அந்த 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 பாருங்களே, உங்களோட ஆசை பாச சாய்பு சாச்சா வார பசந்த பாருங்களே. மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் எட்டி பார்க்காதோட ஹைல பெண்ணா பெரிய புஸ்தம். சும்மா இருக்கிறது சாச்சாடா படிப்ப அறிவைப்படுத்தி பேசவா நான் நீங்க சரியா? கொஞ்சம் படிச்சாலும் மிச்சமா வாசிக்க தெரியும், யோசிக்க தெரியும். அதுதான் கையில புஸ்தம். அவருக்கு வாசிக்க தெரியும், மழை தான் பெய்யும். என்னவா போ, பெய்த மழையே போதும். எனக்கு இப்பதான் விளங்குது. இப்ப என்ன விளங்குது உங்களுக்கு? இப்ப எல்லா இடத்திலேயும் மழை பெஞ்சு வெள்ளம் மண்சடி. இந்த ஷாட்ல தாட்டம் பிள்ளையாரு உங்களோட அதான் உங்களோட சாச்சா வெள்ள நிவாரணம் என்ற பேர்ல புஸ்தகமும் கையுமா டொனேஷன் என்று கிளம்பிட்டாரோ தெரியா. மழை பெஞ்சாயனா, வெயில் அடிச்சாயனா, பொசல் அடிச்சாயனா, அதுக்கேத்த மாதிரி பிளான் போடல கூட சாச்சாவை மிஞ்சினவங்க தாரிக்காங்க. இல்லப்பா இல்ல, மகள் மதியத்துக்கு படிக்க ஏதாச்சும் புஸ்தகம் கொண்டு வாராரோ யாருக்கு தெரியும்? கட்டாயம் உங்களோட விஷினாரி சாய்பு சாச்சா கட்டாயம் கொண்டு வந்து கொடுப்பாரு. எச்சி கையால காக்க குறி விரட்டால் பிச்சை மனுஷன். சுவரா மரியத்தின தலையில கட்டி ஏதாச்சும் சுரண்ட வந்தாரோ என்னமோ. எனக்கண்ட அப்படி ஒன்றும் விளக்குல. அங்க பாருங்க புஸ்தகத்தை பெரட்டி ஏதோ பாக்குறதும், வாய்க்குள்ள முணுமுணுக்கிறதும், திரும்ப பாக்குறதும், முணுமுணுக்கிறதும். மாடு எனக்கண்டா விளப்பமே இல்லை. என்ன சாச்சாவுக்கு என்ன ஆச்சு? சரி 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 சத்தம் போட வானம். ஆளே வந்துட்டார். வாங்க சாச்சா, வாங்க. என்ன சாயிபு நானா, ஒரு நாளும் இல்லாம மாதிரி புஸ்தகமும் கிஸ்தகம் ஆயிட்டீங்க. Yes, my dear Yusuf bro. I am fine. How are you? மைமூன், உங்க சாட்சிக்கு என்ன நடந்துச்சு? சீக்கிரமலை போல சுப்ரியா கல்லுமா இந்த மனுஷன் தானே இந்த வெள்ள தண்ணியில மிதிச்சு ஜன்னி புடிச்சுட்டோ தெரியா? இங்கிலீஷ்ல பேசியாரு. நானும் யோசிக்கிறேன்னப்பா, மழை பெஞ்சா சாட்சி வர பாத்ரூம்ல குளிக்க விட மாட்டா, புடவை சீல கழுவ விட மாட்டா. குளிக்கிறது கழுவுறது எல்லாம் மழை தண்ணியில தான். கரண்ட் பில் தண்ணி பில் கூட வருமா மனுஷன்? அது போலத்தான் மழையில நனைஞ்சு நீங்க சின்ன போல மண்டைக்கு என்ன அப்செட் ஆவியோ தெரியா? What? என்ன ரெண்டு பேரும் குசு டீயா? நோ கோபி, நோ டீ, நோ குசு. ஓகே இல்ல சாச்சாவுக்கு டீ கோபி வானா மாமன்னா ஐத்தான் இங்கிலீஷ்ல சொல்றாரு. ஓகே வாட்? ரெண்டு பேரும் குசு. இங்க தூரத்துல வாரத பாத்துட்டோம். சாச்சாக்கு மசாலா டீ கொடுக்கறதா இல்லாட்டி சாயம் கட்டியா பசுப்பால் டீ கொடுக்கறதா இல்லாட்டி ஐஸ்கிரீம் போட்டு பாலூதா ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான்னு ரெண்டு பேரும் காதுக்குள்ள குஷித்து டிஸ்கஷன் பண்ணினோம். இப்ப நீங்க வானம் என்று சொன்னதால லேசா பெய்து சாய்பு நானா. அது சரி சாச்சா, அது என்ன கையில புஸ்தகம் வாசிக்கிறதானே உங்களுக்கு இந்த பாவக்கா போல கசக்கம் இல்லையா? எஸ் அதென்ன கையில புஸ்தகம்டா. அந்த நேரம் கசந்தது என்னவோ நெசந்தான். பட் நவ் இப்பதான் இங்கிலீஷோட அருமை தெரியுது. அது என்ன சாய்பு நானா, திடீரென்று இங்கிலீஷ்ல மேல ஒரு விதமான மோகம், தீராத தாகம். அப்ப கையில இருக்கிறது புக், இங்கிலீஷ் புக்கா? எஸ் ப்ரோ, 2 weeksல இங்கிலீஷ் எப்படி படிச்சுக்கிறேன்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக். குயிக்கா இங்கிலீஷ் படிக்க என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என்ன சொல்லுங்க, என்ன காரணம் சொல்லுங்களேன். நானே சொல்றேன். சாச்சாவுக்கு லண்டன் போக சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வயசுலயும் வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு சொல்லி எங்கட சாச்சாவுக்கு எம்படி துடிப்பு. அதுதான் இப்பவே இங்கிலீஷ் படிப்பு. இல்ல மைமோன், இல்ல நான் இங்கிலீஷ் படிக்கிறது. அந்த லண்டன்ல எல்லாருமே இங்கிலீஷ்ல தானே பேசுறேன். அங்க ஈக்கி அந்த பிச்சைக்காரனும் இங்கிலீஷ்ல தான் பேசி பிச்சை கேட்கிறான். அவரியா மைமோன் தெரியாட்டி பேசவானம். அவன் நாட்டு பாஷையை பேசாமல அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு தமிழ்ல கேட்பான். கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க யூசுப் நானா. நான் இங்கிலீஷ் பேச பழகிறது லண்டனுக்கு போக இல்ல, அப்ப லண்டன்ல இருந்து வாரவங்களோட பேசுறதுக்கு.
விளையிட்டது. அப்பா புரோக்கர் வேலையை விட்டு போட்டு கைட் வேலை செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. நல்ல வேலை சாய்பு நானா. கையுடவானம், கைக்கு நல்ல பறக்கத்து வார ஜோப். வரக்கத்தும் இல்ல சொரக்கத்தும் இல்ல. ஐயோ, 2 பேரும் என்ன உளறீங்க? லண்டன்ல இருந்து என் மகன் குடும்பத்தோட வாரான். அவன் குடும்பத்துக்கு சுத்தமா தமிழ் வராது. அதுதான் சமாளிக்க வழி தெரியாம தவிக்கிறேன். நான் எப்படி மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது? அந்த உங்களோட மகன் அங்க போயிட்டு இப்ப எத்தனை வருஷம் ஆயிட்டுது? தில்ஷான் தானே பேரு. அங்க எல்லாரும் அவரை தில் தில் தான் கூப்பிடுறாங்க. மகனும் குடும்பமும் மிச்ச நாள அங்கேயே இருந்ததால இங்கிலீஷ விட்டா ஒரு பாஷையும் தெரியும். அதனாலதான் நானும் புஸ்தகமா கையுமா திரியுறேன். உங்களோட மகனுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் தான் பேரண்ட பேரு இம்தியாஸ். லண்டனுக்கு ஏத்த மாதிரி இம்டி இம்டின்னு கூப்பிடுவாங்க. பேத்திட பேரு மரியம். அங்கக்கு மாதிரி மரி மரின்னு தான் கூப்பிடுவாங்க. வீட்டுல செல்லமா வளர்க்கிற இந்த பேஷண்ட் பூனைக்குட்டியோட பேரு போல இருக்குது. அது சரி சாய்பு நானா. உங்களோட மகன் சின்ன வயசுல இந்த மதரசாவில ஓதின புள்ளதானே. நாள் ஓதினதா? அப்ப உங்களோட மகன் உங்களை அபியன்னு கூப்பிடுவான். உங்களோட நோனா சாலிஹாவை மாம்சன்னு கூப்பிடுவான். இப்பவும் அப்படியா? நோ நோ, வாட் ஆர் யூ டாக்கிங்? நீங்க எந்த காலத்துல வாழ்றீங்க யூசுப் ப்ரோ? தேசத்துக்கு ஏத்த மாதிரி மாற பார்க்கணும். காலம் மாறணும், நாமும் மாறணும், அதுதானே மகிழ்ச்சி. நாங்க ஆசையோட வளர்த்தோம் அவனுக்கு, அதுவே நான் தரும் பரிசு. யூசுப் அங்கிள், யூசுப் அங்கிள் நல்லா கேளுங்கோ. மகன் பேசும் இந்த இங்கிலீஷ் வார்த்தைய எண்ணி பாருங்கோ. நீங்க எண்ணி பாருங்கோ. சாய்பனானா, பாட்டால தோட்டா போட்டாலும் நாட்டு நடப்பு இஸ்லாமிய கலாச்சாரம் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலம் போற போக்குல போடணும். உம்மா வாப்பையும் கடைசியில் கூட மகன் மிஸ்டர் சாஹிபு, மிஸ்ஸஸ் சாலிகா என்று கூப்பிடாம இருக்க மாட்டான். குழந்தாப்பா சாட்சிட செய்தி என்ன? அவருக்கு தான் நீ இங்கிலீஷ் விட்டாலும் வராதே. அவன் எப்படி பேச போறான்? டியூஷன் எதுக்கும் போறாவா அவ? அதுக்கெல்லாம் இதுக்கு சல்லிய செலவழிக்கணும் மயமோ. எங்கட 302 ஜூலியட் என்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் பல சொல்லி இருக்கிறேன். நானும் பார்த்தேன். பச்சை தண்ணில பப்படம் பொறிக்கிற சாய்பு எங்க சல்லி செலவழிக்க போறாரு. என்ன 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 பச்சை தண்ணி கிச்சன் தண்ணி முணுமுணுக்கிற மாதிரி விளங்கிச்சு. பொண்டாட்டி நீ பச்சை தண்ணி மாதிரி இங்கிலீஷ் பேசுவாடி என்னன்னு மயமுகிட்ட. சரி, அது விடுங்களே. இது நாளைக்கு புறம் அவன் வாரதால வீட்டுக்கு பெயிண்ட் கீண்ட் எல்லாம் அடிச்சு பெரிய செலவாயிருக்குமே. செலவா பார்த்தா சரியா? செய்யத்தானே வேணும். ஆனை அலைஞ்சி அலைஞ்சி தின்னுமா, ஊடு நின்று கொண்டே தின்னுமா. எங்கட சீனோட்டு முகமது மாஸ்டர் சொல்லுவார், சரியான செலவுதான். அப்படியா? நீ சொல்லுங்களே. ஏன் அக்கவுண்ட்ல இருந்த கொஞ்சம் நஞ்ச சல்லியும் எடுத்துட்டேன். போதா குறைச்சலுக்கு மனுஷி சாலியோட காதுல கழுத்துல கையில இருந்த நகையில எல்லாம் கைய வச்சுட்டேன். நீ கையில எல்லாத்தையும் பையில வருமா? உங்களோட பாட்டுக்கு நீங்க இருக்க வேணாமா சாச்சா? என்ன செய்ய மைமோன், மகன் லண்டன்ல இருந்து கொண்டு ஒரே கோல். டேட், நான் தில் பேசுறேன். அங்க எல்லாம் ஓகே தானே? நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. என் ஒய்ஃபுக்கு பொல்லவளுக்கு கொஞ்சம் தமிழ் தெரியாது. அதனால தமிழில் பேசி என் மானத்தை வாங்க வேணும். நீங்கள் சாரம் தொப்பி போடப்படாது, கல்சன் தான் போடணும். மம்மிக்கு சல்வார் உடுக்க சொல்லுங்கள். சும்மா பிச்சைக்கார வாக்கில் வெத்தில் சப்பி சப்பி நிற்க வேணும் டேட். ஒன்று மறந்துட்டேன். பாத்ரூமில் டைல்ஸ் கோமட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், சரியா? அதோட முழு வீட்டுக்கும் பெயிண்ட் அடிச்சிக்கணும். விளங்கிச்சு தானே? ஏதாச்சும் குறை நிறைய இருந்துச்சு திரும்பவும் சிலோனுக்கு காலடி வைக்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? படி பயமுறுத்த கொள்ள செலவழிக்காம கேள்மா. அதோட எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு உமா வாப்பாவை பார்க்க வார புள்ளலோட மனசை நோவிக்கிறது சரியில்லை தானே? எல்லாத்தையுமே வலிச்சு தொடச்சி செலவழிச்சிட்டீங்க. இனி மகன் வந்தா 1க்கு 3 கிடைக்கும் தானே? நீங்க சான்ஸ் காணும் சாய்புனா சான்ஸ் காணும். அந்த நம்பிக்கையில தான் செலவழிக்கிறேன் யூசுப் நானா. இப்ப வாரவங்கட முன்னுக்கு உங்களோட பொண்டாட்டி மொட்டை கழுத்தோடையா நிக்கிறேன்.
அதுக்கும் இமிட்டேஷன் நாய்க்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறேன் மாயமோ. மகண்ட குடும்பம் வந்து போகங்காட்டிலும் கருக்காமல மறுக்காமல பலன்னு சொக்கத்தங்கம் போல மின்னிக்கொண்டே இருக்கும். அவங்க வரக்கொள்ள நாங்க பூசி மொழிகி நிக்காட்டி மகண்ட ரெஸ்பெக்ட் என்ன ஆகுறது? சாய்பு நானே என்ன கொக்கா? நாங்க கூடு போட்டா நீங்க ரோட்டே போட்டுருவீங்க. இல்லாட்டி இவ்வளவு காலமும் இந்த புரோக்கர் வேலை செய்யலுமா? எந்த வலது காதால பூந்து இடது காலால நூலோட வந்துடுவேன் இல்லையா? சரி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு போட்டுத்தான் எங்க கிட்ட சொல்றீங்கன்னா சரி, ஏதாச்சும் உதவிக்கு தேவையண்டா கேளுங்களே. ஒரு சின்ன வேலை தான் ஈக்குது வைமு. வீட்டு நடுவோல்ல வைக்க ஒரு செட்டி செட் இல்ல. நீங்க புதுசா வாங்கினா அந்த டி செட்டை கொஞ்சம் நாளைக்கு தரையிலுமா? அதுக்கு என்ன சாச்சா, அதுக்கு என்ன வந்து எடுத்துக்கொண்டு போங்களே. ஏழுமண்டா ஒரு போலீஸ் பார்வனே போடுங்கோ சாய்புனா. நான் புத்தம் புஷ் மாதிரி மினிமினுக்கும். என்னப்பா பேசுறீங்க நீங்க? நீங்க சரியான ஆள்தான். முட்டை கடிச்சா இடத்துல ஒம்லெட் போட்ட ஆள்தான் நீங்க. அப்ப எனக்கு வீட்டுல சரியான வேலைக்குது. போயிட்டு வாரேன். யூசுப் நானா, அங்க பாருங்க, அது வாரது சாஹிப் நானா தானே? ஏதோ பெரிய யோசனையோட எதையோ பறி கொடுத்த மாதிரி வாராரு. அதானே சீய தரகன பனாட்ட துண்ணு வாங்கின்ற மாதிரி முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு வழியா வாராரு. இப்பவும் சிரிச்சு பேசி கலகலப்பா இருக்க மனுஷன் எங்களுக்கு சாய்பு சாச்சா. மகன் லண்டன்ல வந்திருக்கிற டைம்ல இந்த நேரத்துல சாட்சி கொக்கைய போட்டு சாச்சாவோட கொடி கொண்டாவோ தெரியாதப்பா. செல்லையில வைமும் செல்லையலாம் மவன் இல்லாத நேரத்துல 2 பேருக்கும் இடையில வளமையான டும் டும் என்று பீரை போக நடக்கும். மகன் வந்த சுற்றிலும் சீத்தல யுத்த, அதான் பனிப்போர் நடக்குதோ தெரியா? அப்படியெல்லாம் ஈக்காது. சாட்சித ஏச்சு பேச்சு கீச்சு மூச்சு எல்லாத்துக்கும் சாச்சா அந்த முகம் கொடுத்தே பழவினவர் தானே. அதெல்லாம் இப்ப அவருக்கு இந்த சும்மா எரும மாட்டுக்கு மேல தேங்கெண்ண புளிய போல தான் ஈக்கும். எனக்கு படுற மாதிரிக்கு வேற என்னவோ காரணமா ஈக்கும். அது நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி பேச்ச நிப்பாட்டுக்க அண்ணா சாய்பு சாச்சா வந்துட்டாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் சாஹிப் நானா. வலைக்கும் அஸ்ஸலாம். என்ன சாய்பு நானா, முகமெல்லாம் பட்ட பகல்ல வந்த சந்தமாவ மாதிரி வாடி போய்க்குது. வீட்டுல சந்தமாமியோட பிரச்சனையோ, அதுதான் சாலிகாரத்துல பிரச்சனையோ. அதுவும் இல்லாட்டி தாரு சரி புரோக்கர் பீஸ் தராமல் பொல் வச்சுட்டானுலோ, பூட் வச்சுட்டானுலோ. பொல்லும் முள்ளும் பூட்டும் துறப்பும் தெரியாட்டி பேசாம இருங்கோ யூசுப் நானா, சலாமத்தை கிடைக்கும். அப்படி ஒண்ணும் ஈக்காது. புரோக்கர் வேலை எங்கட சாச்சாவுக்கு சும்மா ஜுஜுபி போல. சாட்சியோட ஏதாச்சும் பிரச்சனைடாலா அதெல்லாம் கணக்கெடுக்க வேணாம். மாப்பிள்ளை பொஞ்சாத்தி சண்டைன்னு சொன்னா சும்மா அடுப்புல ஈக்கே சோத்து சட்டி வேக காட்டுலன்னு தான் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஓ சாச்சா மிச்சம் இருக்கு. ஏண்டே மைமுன்னே சண்டை எடுத்துக்கோங்களே. சோடா போத்தல் உடைச்சா இந்த பிடுவாரு கேஸ் மாதிரி கொஞ்ச நேரத்துல அடைக்கணும். நானும் கூல் ஆயிடுவேன். அது சரி சாஹிப் நானா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மகனும் பேராண்டிகளோட லண்டன்ல இருந்து வந்திருக்காரு, ஹெப்பியா ஈக்க வேண்டியதானே? மாஸ்டர், ஹெப்பி இல்லாம போனதே மகன் வந்ததால தான். என்ன சொல்றீங்க? அவன் வராமலே இருந்திருந்தா நாங்க நிம்மதியா இருந்திருக்கலாம். இப்ப இருந்த நிம்மதியும் இல்ல, தலையிடி மட்டும்தான் மிச்சம் மாஸ்டர். அப்படி நிம்மதி இல்லாம போறதுக்கு என்னதான் நடந்தது சாஹிப் நானா, சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் நடு ரோட்ல பேப்பர் பார்த்து கொண்டிருந்தேன். ஏண்ட பொஞ்சாதியும் மகனும் குசினியில பேசி கொண்டிருந்தாங்க. சரி, அதை கேட்டு நான் அசந்து போயிட்டேன் மாஸ்டர். எனக்கு அந்த இந்த பேச்சால வேலை இல்லை மேம். லண்டன்ல நான் வேலை செஞ்ச கம்பெனியை மூடி 3 months ஆகுது. கையில் இருந்த அமௌண்ட் எல்லாம் முடிஞ்சு ஒரு நியூ கம்பெனி செட் ஆயிருக்கு. அதுவும் சரியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி வாப்பாட அக்கௌண்ட்ல 5% இல்லை. நீங்க வாரன்னு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாரு. போதா குறைச்சலுக்கு என்ன நகைகளையும் வித்து செலவழிச்சிட்டாரு வாப்பா. எனக்கு செலவுக்கு சல்லி வேணும் மேம். என் பேரில் கோகனட் லேண்ட் ஒன்று இருக்குதானே, அதை சேல் பண்ணி எனக்கு அமௌண்ட் எடுத்துட்டாங்க மேம். லண்டனில் இருக்கிற எங்களுக்கு எதுக்கு தேங்காய் தோட்டம்? என்ன விளங்குதா?
எங்களுக்கு என்ன மாவன் செய்ய சொல்றீங்க நீங்க? இந்த தேங்காய் தோட்டத்தால வந்த வருமானத்துல தான் கொஞ்சம் சமாளிச்சுட்டு போனேன். இப்ப அதுக்கும் மகன் ஆப்பு வச்சுட்டான். நாங்க புள்ளைகளுக்காக பார்த்து பார்த்து செய்யறோம். ஆனா அவனை லண்டனுக்கு அனுப்பப்பட்ட கடனே இன்னும் தீரல. கலங்கவானா சாஹிபுனானா, அல்லாஹ் போதுமானவன். இது மாதிரி கல்லு மனம் கொண்ட புள்ளைகள் தங்கட நலத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. இதுக்கு தான் சொல்றது பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு. என்ன செய்யறத? சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான், கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷாஹித், ஜுனைட் ஹெம் ஹாரிஸ் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். எழுதியவர் கலாபூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசின். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான்.